ஐயா அப்படியே சொல்லிட்டா தமிழ் பெண்ணே வீரரை வழிபட்ட வெளியில்லாம பாதிக்கவே உன்னை நீ அழகாக ஆட வேண்டும், நான் பாட வேண்டும். நீ அழகாக ஆட வேண்டும் கண்ணே. எப்படி தெரியுமா? தங்கமல்லி அக்காடியா? ஒரு அக்கா இருக்காங்க. எங்க எங்க? ஆமா, உங்க நாடு என்ன பெயர் கேட்டேன். சுந்தரம் சிவசுந்தரம் உபசுந்தரன். ஆகட்டும். நீங்க வந்த காரணம் இருக்கிறது. பெண்ணை தேடி வந்திருக்கின்றேன். அப்படியா? உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஓ, உங்களுக்கு திருமணம் செய்யணும். ஆமா, வயது ஆகி கொண்டு இருக்கு. ஆமா, அதனால பெண்ணை தேடி கொண்டு வரீங்க. ஆமா, அதனால என்ன சொல்றீங்க? சந்தோஷமாக இருக்க வேண்டும். இவருமா ஆட வேண்டும், பாட வேண்டும். ஏங்க நான் திருமணம் செய்ய வேண்டும், நான் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்க. துணை கொண்டு இன்புற்று இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா. என்னங்க அது என்னன்னு தெரியல. உங்களை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. ஆமாங்க, ஒரு ஆர்வம், ஒரு வேகம், ஒரு துடிப்பு இருக்கத்தான் செய்யும். இருவரும் சந்தோஷமா இருக்கலாமா? இன்பத்தை அனுபவிக்கிறேன். எப்படி என்னங்க
செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படியா? செய்து முடிக்கிறேன். இருங்க தம்பி, நான் சொல்ல வரா. அப்படியா? உண்மையாகவா? ஏய், இவளை விட்டு போவதற்கே மனமே இல்லையடா. இப்பதான் புறப்படுங்க. தேதி சொல்ல வேண்டும். ஏங்க இத பாருங்க, நாம் இருவர் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதோ பாருங்க, பெரிய வெள்ள மண்டபம். வெள்ள மண்டபம்? ஆமா. அதுக்கு பக்கத்துல குள்ள மண்டபம். குள்ள மண்டபம்? அதுக்கு பக்கத்துல என்னுடைய பள்ள மண்டபம். பள்ள மண்டபம்? அங்க வாங்க, உங்க கதையை முடிக்கிறேன். அப்படியா? ஏங்க திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். சொல்ல வந்தீங்க. நீங்க மாப்பிள்ளை கோலத்தோடு வாங்க, நான் மணமகள் கோலத்தோடு வரேன். ஆகட்டுங்க, பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. அக்கா சொல்றான். எப்படி வர முடியாங்க? சப்த சாகர தீவி ஆளக்கூடிய சுந்தரன் அண்ணனை பார்த்துட்டோம். இவன் தம்பி எங்க தெரியலையே, தேடி விட்டு போகலாம். என் அண்ணன் ஒரு திசை, நான் ஒரு திசையாக சென்றோம். என் அண்ணன் எங்கு சென்றால் ஒன்றுமே தெரியவில்லை. சரி, போனால் போகட்டும். நம்ம கேட்ட ஒரு மாங்கைய பெண் எங்க இருக்கின்றான்னு பார்க்கலாம். வெளியே ஏண்டா உபசுந்திரன் எந்த வழியாக வரணும்? வர பார்க்கலாமா? ஆகட்டும், வா. நீமா அம்முக்குட்டி பாச்சா குளிப்பியா? நீ எனக்கு கொடுக்குறியா? பார்ப்பதற்கு பேர் அழகு வாய்ந்ததாக இருக்கிறார். எந்த நாடு? நானா? நாங்க தான் தமிழ்நாடு. தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் எந்த பாச்சாமா? எனக்கு பாய்ச்ச வேண்டாம். என்ன நீ திருமணம் செய்துக்கிறியா? என்னோட நாயகங்களா? உன்னுடைய அழகா? ஆமா. நீயே இவ்வளவு அழகு என்றால் உன்னுடன் பிறந்தவன் எவ்வளவு அழகா இருப்பா? ஆமா. அப்படியா? அக்காடி. உக்காடியா? அவளை நான் பார்க்கலாமா? அக்கமால் வச்சு தேச்சு போவாசு. என்னடா? விக்குல். விக்குலா? அக்காடி. ஓ அக்காடி. என்னடா ஆமாசமா பேசுறப்ப பேசக்கூடாதுடா. ஆமா, யார் வந்திருக்காங்க? அப்படியா? கரடி முகமா? அழகா இல்லையா அவரு? அற்புதமா இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு? ஆகட்டும். அக்காடி இல்லையா? அது அக்காடியா இல்ல ரொம்ப அகாடியா இல்லையா? அக்காடி. யாரு? டேய், உன் வாயிலா வேற ஒண்ணு வாயில? உன் வாயில வெச்சுக்கோ. உலகிலே பேரழகு வாய்ந்தவர்கள் அந்த தேவேந்திரன் சபை அலங்கரிக்கக்கூடிய 3 நாட்டிய மாதர் பெண்களை தவிர இவள் அவர்களை விட அழகா இருக்கின்றாளே. அப்படி என்றால் ஆமா, என்னங்க அழகில் சிறந்ததாக இருக்கின்றாய். நானும் என் அண்ணனும் திருமணம் செய்தவருக்கு பெண்ணை தேடிக்கொண்டு இந்த வழியில் உன்னை பார்த்திருக்கிறேன். அதனால என்னை உன்னால் காதலிக்க முடியுமா? கட்டி அணைக்க முடியுமா? திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ள முடியுமா? தம்பி,
அக்காடி இத பார்த்தையா நம்ம ஒரு வேலையை வந்தா இவரு நமக்கு முன்னாடி கணக்கோடு இருக்கிறாருடா. அப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க என்னை காதலிக்க வேண்டும் என்று உரைக்கின்றேன். இல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? அதுக்கு தானே நானும் வந்திருக்கேன். என் உள்ளத்தில் மனதிற்கு முல்லை கொடிக்கு நான் அமைக்கின்ற மனிதன். என் கண்களை திறந்து வைத்த காதல் தெய்வம் காலமெல்லாம் காத்து கிடைக்கிறார். இங்கே சென்ற வசந்த மண்டபத்தை இருப்பார். என் இதய சாம்ராஜ்ய தலைவி அன்பு மாளிகை இருப்பார். ஆண்டவன் வாடி நிலா நீராட மேகத்தை படைத்தான். என் வாழ்வில்லா நீராட இந்த பொய்கை. இது சமாதி அல்ல, சன்னதி. இதை இறந்து போன மனைவிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கின்ற காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. அப்படியா? ஆண்டவன் எனக்கு மட்டும் பறக்கின்ற சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தில் மின்னிக் கொண்டிருக்கிற அனைத்து நட்சத்திரங்களை கொண்டு வந்து தோரணமாக கட்டி அந்த வண்ண நிலவை கொண்டு வந்து வசந்த மண்டபத்தில் பாக்கியம் இல்லையே. ஏங்க என்ன சொல்றீங்க? உங்க நாடு பேரு சொல்லவே இல்லையேங்க. என் நாடு என் பேர் என்னவென்று தெரிந்து கொள்ளணும். ஆமாங்க. எனது நாடோ பாட்டாக்குடியா என்னுடைய நாடு சப்த சாகர தீவு. அப்படியா? அந்த சப்த சாகர தீவில் ஒரு குகையில் 2 சிங்கம் போல சுந்திரன் உபசுந்திரன் 2 பேர் வாழ்ந்து வரும்போது அதில் இளையவன் என்னுடைய பெயர் உபசுந்திரன். அப்படியா? அதுக்கு இரவு சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்லுங்க? எப்படியா? ஆமா. மனப்பூர்வம் ஒப்புக்கொண்டு விட்டாயா? என்ன செய்யலாம்? ஏங்க இப்ப நான் சொன்னதுக்கு வந்தீங்க, நீ கூறும் இடத்திற்கு நான் வர வேண்டுமா? ஆமாங்க. எப்படி இடத்துக்கு வர வேண்டும்? நீங்க மாப்பிள்ளை கோலத்தோடு வர வேண்டும். சரி ஆகட்டும். நான் மணமகள் கோலத்தோடு வருவீங்க. என்ன தெரியுமா? அதோ பாருங்க பெரிய வெள்ள மண்டபம். பெரிய வெள்ள மண்டபம். அதுக்கு பக்கத்துல குள்ள மண்டபம். அருகாமையில் குள்ள மண்டபம். அதுக்கு பக்கத்துல என்னுடைய பள்ள மண்டபம். அதுக்கு அருகாமையில் உன்னுடைய பள்ள மண்டபம். அங்க வாங்க. உங்களுக்கு நான் பால் ஊத்திடுறேன். பால் ஊத்தியா? ஏங்க 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 இது திரும்ப செய்ய அது வானா எனக்கு சத்தியமா. திருமணம் முடித்த பிறகு பஞ்சலை அறையில் பால் பழம் கொண்டு வருகின்ற சொல்கின்றாய். ஆமாங்க. இப்ப புறப்படலாம். இரண்டு அறைக்கு நாங்க வர சொல்லிருக்கோம். அங்க சென்று பார்க்கலாம்.